மக்கள் அனைவருக்கும் எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் உங்களுடைய ஆதரவோட. போன மாதம் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் போட்டிருந்தோம். மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதம் அதே மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இதில் இப்படி தான் வருமானம் எங்களுக்கு தெரியல, சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, சொல்லிடுறோம். ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காரு, சார் ரொம்ப உருட்டுறீங்க சார் அப்படின்னு. நாங்கள் உங்களுக்கு கேஸ்டிங் குக்வேர் பற்றி தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறது அவருக்கு உருட்டுற மாதிரி தெரியுது. நிறைய கஸ்டமர் நான் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசுகிற போது இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு, சார் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெளிவாக புரியுது, வாங்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் போதும். சும்மா கமெண்ட் போடுற பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க சார், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சார். நாங்கள் உண்மையிலேயே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி வர கமெண்ட்டுக்கு நீ பதில் சொல்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை. இன்னொரு கஸ்டமர் அவர் சொன்ன கமெண்ட் வேல்யூபிள் தான், நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு தோசைக்கல் வாங்கினாரா, இன்னும் நல்லா இருக்கா. 15 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாங்கிறது நல்ல விலை கொடுத்தா வாங்கியிருக்கார். ஏன்னா அந்த சமயத்தில் நாங்கள் தோசைக்கல் விற்றது உண்டு. எங்கள் அண்ணன் அப்பா காலத்தில் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ 400 ரூபாய்க்கு நான் தோசைக்கல் விற்றுருக்கோம். 5 கிலோ வெயிட்டில் தோசைக்கல் நல்லா தான் இருந்திருக்கும். இப்போது 15 வருஷம் கழித்து இவ்வளோ ரேட்டு விற்கிறீங்களேன்னு அவர் புலம்புறாரு. ஏங்க, ரா மெட்டீரியல் விலை எவ்வளோ ஏறிக்குது, இபி எவ்வளோ ஏறிக்குது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஏறிக்குது. ஒரு லேண்டு 50,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் விற்ற லேண்டு இப்போ 15 லட்சங்க இல்லைங்களா. 15 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட்டு 20,000 ரூபா, இப்போ 1.25 லட்சம் 1.5 லட்சம் பக்கம் போயிடுச்சுங்கிறாங்க. கரெக்டுங்களா. ஒருத்தருடைய சம்பளம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 ரூபா இருந்தது, இப்போ 30,000 ரூபா. சாதாரண சேரீ எடுத்துங்க, ஒரு பட்டு சேரீ 2,500 ரூபாய்க்கு எடுத்த சேரீ இப்போ 20,000 ரூபாய்ங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, நாங்கள் வேணுனே எல்லா மேனுஃபேக்சரிங் இஷ்டம் போல் விலை வைக்கிறது இல்லை. மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அது கூட எங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான். வேணுன்னே எல்லோரும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவர் தெரியாமல் சொல்லாருன்னு நினச்சிட்டு விட்டுலான்ட்டு இருக்கோம். சரி விடுங்க, முக்கியமான வர வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு முக்கியமான கமெண்ட்டுங்க, நாங்கள் போன 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். எங்கள் இப்போ ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஃபோனில் பேசுகிறீங்க, நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க, கமெண்ட்டில் போடுங்க, உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுன்னு சொல்லியிருப்போம். கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னது உண்டு, அதை கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் கார்த்திக்னு ஒரு கஸ்டமருங்க, அவர் சென்னைன்னு நினைக்கிறேன், சென்னையா பெங்களூர் எனக்கு தெரியலிங்க. அவர் மாதம் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டே இருப்பார். என்னடா இவர் பாட்டுக்கு வாங்குறாரு, ஆஃபர் யூஸ் பண்ணுறதில்ல. அவர் பாட்டுக்கு ஆஃபர் இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவார். நான் கமெண்ட் போட சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு இந்த லாஸ்ட் வீக்கில் போட்ட வீடியோவில் யூடியூப் வீடியோ போட்டு பாருங்க, அதில் அந்த லிங்க்கும் கொடுக்குற பாருங்கள். கமெண்ட் எழுதியிருக்காருங்க எங்கள் ப்ராடக்ட் பற்றி. அதாவது எங்கள் ப்ராடக்ட் பற்றி என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ண சொன்னால் கூட அந்தளவுக்கு நான் பண்ண மாட்டேன், நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவேன். அவர் சொல்லியிருக்காருங்க, லைஃப் டைமை யூஸ் பண்ணுறக்காக வாங்கியிருக்காராம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தரமாக கொடுக்குறனால தானே. எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் பண்ணுற மாதிரி சாதாரண கேஸ்டிங் இல்லைங்க. கிரேட் கேஸ்டிங், FG 200 கிரேட் கேஸ்டிங். மற்ற பிராண்டை விட எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஹெவியாக தான் இருக்கும். மூணாவது மெஷினிங், CNC மெஷினில் மெஷின் பண்ணுறோம். ஆன்லைன் லேத்தில் மெஷின் பண்ணுற ஃபினிஷிங் இல்லைங்க, CNC லேத்தில் மெஷின் பண்ணுறோம். சீசனிங், டபுள் சீசனிங் பண்ணுறோம். நேச்சுரலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி டபுள் சீசன் பண்ணுறோம். சும்மா இல்லைங்க, எங்களுக்கு தரந்தான். மக்கள் உங்கள்கிட்ட வர்ற ஆதரவு பார்த்தாலே தெரியுது, நாங்கள் போகிற வழி நல்ல வழியில் போயிட்டுருக்கேன்னு தெரியுது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த கார்த்திக் போட்ட கமெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாதிரி பல பேர் எங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த கமெண்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அவர் யூடியூப் சேனல் லிங்க்கும் போட்டிருக்காரு, அதையும் கொடுத்துட்றோம். கூகுள் ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு. அவர் வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஏன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளே, அதாவது 2026 லாஸ்ட்டுக்குள்ளே எங்கள் ப்ராடக்ட் ஒரு 5000 ஃபேமிலியோட கிச்சனுக்கு போய் சேரணும்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்குன்னு சொல்லியிருப்போம். அதே எங்கள் லட்சியம் கூட சொல்லியிருப்போம் இல்லைங்களா. எங்களுடைய லட்சியம் என்னென்னா லாபம் மட்டுமே நோக்கம் இல்லைங்க. எங்கள் பொருள் நல்ல பிராண்டு, நல்ல தரமான குக்வேருங்கிற பிராண்டை நாங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு கோட்டு நான் யூடியூப்பில் படித்தேன், ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுவும் முக்கியமான கோட். அது ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது சேல், அவரே திரும்ப திரும்ப வாங்கினா அது ட்ரஸ்ட்டு, அதாவது நம்பிக்கை. அவர் வாங்கினதோடு இல்லாமல் 3வது ஒரு நபருக்கு ரெஃபர் பண்ணி வாங்க வச்சார்னா அதுதான் பிராண்டு. ஸோ நாங்கள் நல்ல பிராண்ட் அப்படிங்கிற நோக்கி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இன்னொரு 2 ஆண்டுகளில் நம்பர் 1 பிராண்டாக நாங்கள் வருவோம்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய ஆதரவு எப்படி ஆதரவு வருதுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் தரமாக கொடுக்குறனால எல்லோரும் தயவு தாட்சியம் இல்லாமல் வாங்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2000 2,500 ரூபா கொடுத்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் வாங்க முடியாது. ஸோ அந்த பொருள் தரமாக இருக்கணும், லாங் லைஃப் வருமானு பார்க்கணும், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது நம்ம கிச்சனுக்கு நம்ம கிச்சன் அழகாகுமான்னு பார்க்கணும். அதில் குக் பண்ணால் ஃபுட்டு நல்லா இருக்குமான்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ
யூடியூப் வீடியோவில் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போங்க ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். எங்களுடைய ஸ்க்ரீன்லேயே பார்த்து பாருங்கள், எல்போ ஹெல்த்தி குக்கிங், அதே எங்கள் யூடியூப் சேனலுடைய நேம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, போய் ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லாம் நிறையா போட்டிருக்கோம், எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இவங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா அடுத்த நிமிஷம் தயங்காமல் ஸ்க்ரீனில் தெரியல வெப்சைட்டுக்கு போய் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க நீங்கள் இதில் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி எங்ககிட்டேருந்து QR கோடை வாங்கி அந்த QR கோடு மூலிமா நீங்கள் பே பண்ணிவிட்டு அட்ரஸ் பே பண்ணி வாங்கலாம். இன்னொரு முறையிலும் பண்ணலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் பேங்க்குக்கு போய் பேங்க்லேயும் பணம் கட்டிட்டு நீங்கள் வந்து ரெசிப்ட் அனுப்பிச்சிடலாம். இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து நம்பகமான கம்பெனி, நம்பகமான பிராண்ட் அப்படின்னு உருவாக்கிட்டு வர்றோம். எங்களுடைய கம்பெனி பற்றின டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் எல்போ குக்வேர்னு போடுங்க, லொக்கேஷன் முதல் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் தயங்காமல் எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போது எங்கள் ஏரியா வந்து கோயம்புத்தூர், மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியும். கோயம்புத்தூரில் தான் நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம். இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற ஊர்லேருந்து எல்லோரும் நிறைய டேரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து மேட்டுப்பாளையம், அவினாஷி, திருப்பூர், கோபி, சத்தியமங்கலம், அன்னூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி வந்து சரௌண்டிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டைரெக்டாக வந்து வாங்குறாங்க. ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியூரில் இருக்கிறவங்க வந்து தயங்காமல் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஆஃபர் பார்த்துலாமா? இந்த மாதம் மார்ச் மாதம் ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் வந்து 12 inch ஃப்ளாட் தோசை தவா. எங்கள் ப்ராடக்ட் பாருங்கள், தான் இண்டக்ஷன் பேஸு, வெயிட்டு வந்து 4.6 kg. இது ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் கொடுக்குறோம். இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன், 9 inch ஃப்ரை பேன். இதுதான் அருமையாக இருக்குது, நல்லா வந்து பிரிண்ட்ஸ் மாதிரி இது அழகாக இருக்குது. 3 பேர் 4 பேர் இருக்கிறவங்களுக்கு பொரியல் பண்ணுறக்கோ அல்லது வந்து எது வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து கடாயில் பண்ணுற அத்தனையுமே நீங்கள் இதில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 ப்ராடக்ட் வந்து மார்ச் மாதம் ப்ராடக்ட் முதல்ல கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து 10 inch வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் கொடுக்க முடியாது. இந்த மாதம் 12 inch ஃப்ளாட் தோசை தவா மட்டும்தான். அதே மாதிரி ஃப்ரை பேன் வந்து 9 inch வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆஃபர் ரேட்டில் வாங்கிக்கலாம். 10 inch வேணும், 11 inch வேணும்னா ஆஃபர் கிடைக்காது, 20% நார்மல் டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும். இந்த 2க்கு மட்டும்தான் வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ ரெண்டுமே வந்து அருமையான ப்ராடக்ட்டுக்கு, பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இந்த எங்கள் குக்வேர் வந்து உங்கள் கிச்சனுக்கு வந்துன்னா கிச்சனே அழகாகும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், எங்கள் குக்வேர் வாங்கினீங்கன்னா உங்கள் கிச்சன் அழகாகும். எங்கள் தோசைகள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் பார்க்கல லைட் வெயிட் இருக்கிற திக்னஸ் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது திக்னஸ் கம்மி இல்லைங்க, இந்த கோர் திக்னஸ் இருக்கு இல்லையா, நம்ம தோசை ஊற்றுற ஏரியாவில் வந்து நல்ல கனமாக தான் இருக்கும். பார்டர் மட்டும் தான் கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த பார்டருமே நீங்கள் ஹெவியாக கொடுத்தீங்கன்னா 5 கிலோ தாண்டி போயிடும். நீங்கள் இதுவே வெயிட் ஜாஸ்திங்கிறீங்க. தோசையும் நல்லா வரணும், வெயிட்டு கம்மியாக வரணும்னா கஷ்டம். ஸோ வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா வருங்கிறத எங்கள் கான்செப்ட்டு. வாங்கணுங்க எல்லாத்துக்குமே வந்து வெயிட்டாக இருக்கிறனால சூப்பராக வரும்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அவுட்டில் இருக்கிற திக்னஸ் பார்த்துட்டு வெயிட் கம்மி நினச்சிக்காதீங்க. இந்த கோர் திக்னஸ் இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணுற ஏரியா இது நல்லா ஹெவியாக இருக்கும். நான் கட் பண்ண தோசைக்கல்லே காமிச்சிருப்பேன். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும், நீ தைரியமாக வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2-3 கஸ்டமருக்கு வந்து தோசை வந்து 2 தோசை வந்துச்சு, அதுக்கப்புறம் தோசை வரலன்னாங்க. ஏன் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியல. நான் என்ன பண்ணின்னு கேட்டோன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவ்வளோ வெயிட்டாக இருக்க தோசைக்கல் ஹீட்டாக இருக்க ரொம்ப நேரம் ஆகணும், ஹையில் வச்சு ஃபுல் ஹீட் பண்ணிட்டாங்க, ஓவர் ஹீட் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் முதல்ல நிறையா தடவை சொல்லியிருப்பேன், எங்கள் தோசைக்கல் வந்து காப்பரு பாஸ்பரஸ் எல்லாம் அலாய் மிக்ஸ் பண்ணதுனால சீக்கிரம் சூடாயிரும், ஐ ஃப்ளேமில் நீங்கள் தோசை சுடவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் வந்து அதை மனசில் வச்சுக்காம நீங்கள் பண்ணிடுறீங்க. எங்கள் தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேம் அல்லது சிம்மிலேயே வச்சு சுட்டு பழகுங்க, தோசை வராதுங்கிற கவலையே இருக்காது. எவ்வளோ ஹீட்டு மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும். இது மாதிரி நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும். ஸோ வந்து சிம்மிலேயே வச்சு சுடுங்க. எங்கள் தோசைக்கல்லில் வந்து ஹீட்டு அதிகமாகிடுச்சா, ஒரு தோசைக்கு ஒருக்க தண்ணி தொளிங்க. தண்ணி தொளிச்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. தோசை அருமையாக வரும். நீங்கள் 50 தோசை சுட்டாலும் ஒரே மாதிரி வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஹீட்டு மெயின்டைன் பண்ணி பழகிக்கிங்க, சூப்பராக வரும். எங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஆர்டர் வருது இல்லையா, அவங்க எல்லாத்துக்கூட மேக்ஸிமம் நாங்கள் பேசுவோம். எப்படி எங்கள் பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேட்டோம்னா, உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம், எங்கள் ரிலேஷன் சொன்னாங்கம்பாங்க. ஸோ அடுத்தவங்க வந்து ரெஃபர் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் நல்ல பிராண்டுன்னு உருவாகிட்டு வர்றாங்கிறது எங்களுக்கு ஆணித்தரமாக தெரியுது. நாங்கள் போகிற வழியே வந்து சிறந்த வழி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருத்தர் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில் என்னென்னா, சார் நீங்கள் ப்ராடக்ட் காமிக்கிறீங்க, அதில் வந்து குக் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஆஃபர் வீடியோ நாங்கள் சொல்லிட்டோம். இந்த 2 ப்ராடக்ட்லேயுமே வந்து வாரம் வந்து நாங்கள் குக் பண்ணி வீடியோ போடுறோம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி வருது, எப்படி கருகாமல் சூப்பராக வருதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வீடியோ வர்றபோது பாருங்கள். எப்படி தோசை சுடுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ரீசீசன் பண்ணுறது எப்படி, இந்த ஃப்ரை பேனில் வந்து எப்படி குக் பண்ணுறது, எப்படி கழுவுறது, எப்படி வந்து ஹீட் பண்ணி ஆயில் போட்டு வைக்கிறது, ரீசீசனிங் வந்து உங்களால் வந்து சீக்கிரமாக ரீசீசனிங் பண்ண முடியும். அது எப்படிங்கிறதுல டிப்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கலாம். கேஸ்டிங் குக்வேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் கிடையாதுங்க, வெரி சிம்பிள். நிறைய பேர் சந்தேகம் கேட்டது உண்டு, கேஸ்டிங்னாவே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஜாஸ்திங்கிறாங்க, அதனாலேயே வாங்குறதுக்கு பயமாக இருக்குன்னு. ஒன்றுமே கிடையாதுங்க. எங்கள் தோசைகளெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்க என்ன பண்ணுவீங்க, கழுவுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? அதே மாதிரி எங்கள் கேஸ்ட் அண்ட் குக்வேருமே அப்படி தாங்க. நீங்கள் தோசைகள் வாங்கினீங்கன்னா வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுறது, அரிசி கலஞ்சல் ஊற வைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரை பேனும் அப்படி தான், வாங்குறீங்க, சோப்பு போட்டு கழுவுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணி ஆயில் போட்டு வைக்கிறீங்க. இதுதான் மெயின்டெனன்ஸு, கஷ்டமே கிடையாது. வெரி சிம்பிளாக நீங்கள் வந்து நம்ம குக்வேரை யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் போட்ட இந்த வீடியோ பார்க்க அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, எங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலுக்கு போய் எந்த பொருள் வாங்கியிருக்கீங்களோ அல்லது வெப்சைட்டுக்கு போய் அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார் வேல்யூ கொடுங்க, எங்களுக்கு உண்மையான வியூஸ் கொடுங்க. அதை பற்றி நான் கவலையே படலை. நீங்கள் வந்து கொடுக்குற மோசமான கமெண்ட்டை வந்து நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து படிக்கட்டாக எடுத்துக்குவோம். நல்ல கமெண்ட் வந்து நாங்கள் பண்ணிக்கிற நல்ல விஷயத்துக்கு தெரிஞ்சுட்டு மேலும் மேலும் நாங்கள் வந்து ஐடியா பண்ணி இன்னும் சிறப்பாக எப்படி கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். எப்போவுமே தரத்தில் என்றைக்கும் விட்டு தர மாட்டோம். ஸோ நீங்கள் எங்கிட்ட நம்பி பொருள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி.